ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைமா கிரியேஷன்ஸ். குந்தன் ஸ்டோன் எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பிக் சைஸ் குந்தன் ஸ்டோனு. இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், டபுள் ஹோல் இருக்கும். இதிலே ஸ்மால் சைஸும் இருக்கும், ஹோல்ஸ் இல்லாதது இருக்குது. இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வந்து ஹோல்ஸ் இருக்காது. அதிலே திலகம் ஷேப்பு, இதுலேயும் ஹோல்ஸ் இருக்குது. நம்ம ஹோல்ஸ் இருக்கிறது யூஸ் பண்ணலாம், ஹோல்ஸ் இல்லாததும் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே எப்படி ஸ்டிச் பண்ணுறதுலான்னு வீடியோவில் பார்க்கலாம். திலகம்லேயும் ஹோல்ஸ் இல்லாதது. ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஹோல்ஸ் இல்லாத குந்தன் ஸ்டோன்லாம் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். லைட்டாக கம்ம போடுங்க. ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நார்மல் மிஷின் த்ரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்கோல்ஸ் இருக்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்கோல்ஸ் இருக்கிறதே நம்ம 2 டைப்பில் ஸ்டிச் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஃப்ரேமில் வந்து த்ரெட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ வந்து குந்தன் ஸ்டோனுக்குள்ளே ஸ்டிச் பண்ணுறேன். அதாவது வெளியிலிருந்து இப்போ உள்ள த்ரெட்டு கொண்டு போகிறேன் அந்த ஹோல்ஸுக்குள்ளே. உள்ளே விட்டு எடுத்துகிட்டு நம்ம எப்பயும் போல் எண்டு நாட் கொடுத்துடலாம். நல்லா ஜூம் பண்ணி ஸ்லோ மோஷனில் வச்சு தான் காட்டுறேன். இப்போ ஒரு ஸ்கோல் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஹோலையும் நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எண்டு நாட் கொடுத்துடலாம். நீங்கள் எப்படி ஷேக் பண்ணாலும் அது வந்து நவராது. இப்போ பிக் சைஸ் குந்தன் ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம்லேருந்து த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு போனேன். இப்போ வந்து அந்த ஹோல்ஸுக்குள்ளேருந்து த்ரெட் எடுக்கிறோம், அதாவது உள்ளேருந்து இப்போ வெளியே எடுக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ வெளியே எண்டு நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லா மெத்தேடுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வெளியே இருந்து நம்ம உள்ள ஹோல்ஸுக்கு உள்ள செகண்டாக கொண்டு போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஹோல்ஸுக்குள்ளேருந்தே நம்ம டைரெக்டாக நூலை எடுத்துகிட்டு வெளியவும் நம்ம எண்டு நாட் போட்டு முடிக்கலாம். ஹோல்ஸுக்குள்ளேருந்து த்ரெட் எடுக்கிறேன். த்ரெட் எடுத்து வெளியே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து மறுபடியும் எண்டு நாட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கம்மு போட்டது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதில் சுற்றி நம்ம வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்கலாம். இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம தள்ளியே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். ரொம்ப நெருக்கமாக பக்கத்துலேயே போட்டு ஸ்டிச் பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம ஒட்டி வச்சுருக்க குந்தன் ஸ்டோன் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். எப்பயும் போல் 2 சுகர் பீட்ஸ்க்கு ஒரு வாட்டி நான் லாக் ஸ்டிச் கொடுக்குறேன். குந்தன் ஸ்டோன் ஃபிட் பண்ணிவிட்டு அதை சுற்றி நம்ம ஆன்டிக் பீடு, ஒயிட் பேல் பீடு எது வேணால் கொடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பீடு இருக்கோ அந்த பீடு கொடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நான் வந்து இப்போ பேசிக் சொல்கிறேன், அதாவது எப்படி நம்ம வந்து கம்மு போட்டு ஒட்டணும், எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ரவுண்டு ஸ்டேப்பை ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம ரவுண்டாகவே சுகர் பீட்ஸு கொடுத்து 2 பீட்ஸுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் திலகம் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப் இந்த மாதிரி கொடுக்குறப்ப அந்த ஷார்ப் எட்ஜஸில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச் கொடுத்து திருப்பணும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீட் ஃபினிஷிங்கில் நம்ம ஆரி ஒர்க் பண்ண முடியும். இப்போ வாங்க திலகம் ஷேப்பில் நம்ம அதே மாதிரி சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு
எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட் எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு ஸ்டிச்சு கொடுங்க. இது வந்து நம்மளோட விருப்பம்தான். அதாவது கீழே இருக்க முடிச்சு மேலே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம பேக்கில் வந்து ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். கொடுத்துட்டு 2 சுகர் பீட்ஸ் ஒன்ஸுங்க ஸ்டிச் கொடுக்குறேன். ஷார்ப் எட்ஜஸ் வர இடத்துல நீங்கள் ஒவ்வொரு பீடு கூட கொடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நான் மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே நம்ம திருப்பினோன்னா அது வந்து ஓவல் ஷேப் மாதிரி வந்துடும், திலகம் ஷேப் மாதிரி வராது. அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அதோட ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம எந்த பக்கம் திருப்ப போகிறோமோ அங்கே எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ அதுக்கப்புறம் 2 சுகர் பீட்ஸ் நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த திலகம் ஷேப்போட ஷார்ப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வாட்டி வந்து அந்த பேக்கில் இப்போ நான் செயின் ஸ்டிச் கொடுத்தேன்ல அந்த மாதிரி ஸ்டிச் கொடுக்காமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அது என்ன ஷேப்பில் திலகமாக தெரியுதா இல்லை ஓவலாக தெரியுதான்னு உங்களுக்கே புரியும். ஆனால் நம்ம திலகம் ஷேப் ஸ்டிச் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்தா தான் அதில் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் வந்து எண்டு நாட் போட்டு எடுத்துடுறேன். மேலே பார்த்திங்கன்னா தெரியும் 2 பீட்ஸுக்கும் மேலே ஒரு பீட்ஸ் வர்ற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டின மாதிரி தான் ஆன்டிக் பீடு ஒயிட் பேல் பீடு சுற்றி கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.